படம் படம் ஆக்சுவலாக நல்லா இருக்குண்ணா. ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரையு. லைக் ஸ்பிளிட் பர்சனாலிட்டியை வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ அதனால படம் ஆக்சுவலாக நல்லா இருக்கு. நிறைய பேர் ஜப்பான் மாதிரி இருக்குன்றாங்க. ஸோ ஜப்பான் ஷேட் இதில் அவ்வளோ இல்லை. ட்ரெய்லர் பார்த்து நானும் அதான் நினச்சேன். பட் ஆக்சுவலாக மூவி இஸ் ரியலி குட். வந்து கம்பல்சரி தேட்டரில் பார்க்கலாம். என்டையர் மூவியுமே வந்து இந்த வா வாத்தியாரேங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ நிறைய இடத்துல அந்த சீன்ஸையும் வந்து அந்த டைலாக்கையும் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க வா வாத்தியாருங்கிறத. ஸோ மூவி வாஸ் வெரி நைஸ். நலனோட நார்மல் மூவி மாதிரி இருக்காது, சூதுகவும் கககபோ மாதிரி இருக்காது. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ட்ரை. கம்பல்சரி வந்து தேட்டரில் பாருங்க. எம்ஜிஆரோட ரெப்ரசன்டேஷனை இதை பக்காவாக பண்ணியிருக்காரு இப்போ கார்த்தி. நிறையா சீன்ஸில் வந்து அவரோட இதை அப்படியே கேப்சர் பண்ணியிருக்காரு. ஸோ கம்பல்சரி ஒரு 2 மேன் ஷோ இது கம்ப்ளீட்டாக. ஒன்று கார்த்தி, இன்னொன்று சந்தோஷ் நாராயணன், 2 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கீர்த்தி ஷெட்டியோட கேரக்டர் அவ்வளோ மர்ஜ் ஆல படத்துக்கு. இட் வாஸ் லைக் ஒரு ஹீரோயின் வைக்கணும்னு வச்ச மாதிரி தான் இருந்தது பேசிக்காக. அவங்க இல்லைனாலும் அந்த படம் அப்படியே தான் மூவ் ஆயிருக்கும், எந்த சேஞ்சும் இருந்திருக்காது. ஆனால் அது எதுவுமே தெரியாத மாதிரி கார்த்தி நல்லா நடிச்சிருக்காரு. சத்யராஜ் வந்து ராஜ்கிரண் சாரோட போர்ஷன் வந்து எப்பயும் போல அந்த இட்லி கடையில் மாதிரி ஒரு எமோஷனல் போர்ஷன், ஒரு வயசானவர் அந்த மாதிரி ஒரு போர்ஷன் தான் பண்ணியிருக்காரு. சத்யராஜ் சாரோட போர்ஷன் வந்து அதே மாதிரி தான், லைக் ஒரு ஓகேவான போர்ஷன் தான். அவங்க யாருமே படத்தில் அவ்வளோ இதான மாதிரி தரல. அவங்களுக்குலாம் கொஞ்சம் பின்னாடி ஒரு கேரக்டர் ஸ்டோரி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கார்த்தி தான் 1 மேன் ஜாப் கம்ப்ளீட்டா. ஆமா ஆமா. இதுல காஸ்டியூம்ஸ் பயங்கரமா இது பண்ணிருக்காங்க. எம்ஜிஆர் போட்ட அதே காஸ்டியூம்ஸ் எல்லாம் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா மூவி செட்டில் அவ்வளோ சேஞ்ச் இல்லைண்ணா. செட்டு நார்மல் படம் மாதிரி தான் இருக்கு. ஆனா காஸ்டியூம்ஸ் பயங்கரமா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லாக் இருக்கு. ஆனா வந்து அது மூவியை புரிய வைக்கணுங்கிறதுக்காக கொடுக்குற லாக். அந்த லாக் இல்லாம படம் எடுக்க வாய்ப்பே கிடையாது. செகண்ட் ஹாஃப் போனதே தெரியல, டக்குன்னு போயிடுச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சு. நலன் சாருக்காக வந்தேன். ஆனால் ஓகே தான். கார்த்தி சார் நிறைய மேனரிசம்லாம் நல்லா எம்ஜிஆர் மேனரிசம்லாம் ஒர்க் பண்ணி நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஓகே, வீக்கெண்டுக்கு ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்ல படம். அவங்களுக்குலாம் பெருசாக இது இல்லைண்ணா. ஓகே, அவரு யூஸ்வல் நல்லது சார் ஃபிலிம் மாதிரி தான். அந்த காமெடி மெட்டீரியல்லாம் கரெக்டாக பிடிச்சிருக்காங்க. மற்றபடி பழைய லெவலுக்கு இல்லை, அந்த சூதகம் காதலும் கண்டு அளவுக்கு இல்லை. புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை ஃபேண்டஸியாக மிக்ஸ் பண்ணி. ஆமாம் ஆமாம், அந்த இது யூஸ்வலாக இருக்குது, எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. புதுசாக எதுவும் இல்லை. எம்ஜிஆரோட மேனேஜ் சமயத்து வந்துருக்காரு, அதுதான் கொஞ்சம் புதுசாக இருக்குது. அதே சாயில தான் அதே அப்படின்னா இவ்வளோ எம்ஜிஆர் இறந்து இவ்வளோ காலத்துக்கு பின்னாடியும் அவர் உயிரோடு இருக்கிறதா தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அவரெல்லாம் நேசிக்கிறாங்க. அவர் வரும்போது தான் எல்லாம் கிளாப்ஸ் பண்ணுறாங்க, ரசிக்கிறாங்க. அப்படின்றப்போ ஒரு நல்ல மனிதன் வந்துட்டு இறந்தாலுமே அந்த மக்கள் மனிதனை உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்றது தான் இருக்குது. அதே மாதிரி எம்ஜிஆர் மாதிரி எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாம் யாரும் மாறலை, மறக்கலை அப்படின்றது வந்துட்டு நமக்கு நல்லா தெரியுது. சந்தோஷம்தான். ஓகே, நல்லா இருந்தது. எல்லாருடைய அவர் ஆனந்தராஜ் எல்லாருடைய நடிப்புமே நல்லா இருந்தது. அந்த காலகட்டத்துக்கு வந்துட்டு இப்போ சமீபத்தில் பழைய படங்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த காலகட்டத்துக்கு போனது மாதிரி இருந்தது. அதனால நல்லவர்கள் வந்துட்டு என்னைக்கும் நிலைச்சிருப்பாங்க அப்படின்றது. இல்லைல்ல, ஓகே ஓகே, அவர் வெள்ளடா பார்த்தது தானே, அதெல்லாம் நல்லா இருக்கு. கார்த்தி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கு. கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஓவர் ஃபைட்டு, ஒரு எம்ஜிஆர் பிரைசிங் மூவி. அதாவது நிறைய பேருக்கு ரைட்டிங் சரியில்லை, வில்லன் யாரும் சரியா இல்லை, எல்லாம் ரொம்ப டைல்யூட்டடாக இருக்கு. பட் கார்த்தி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. கார்த்திகாக பார்க்கலாம். கார்த்தி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படம் கார்த்தியை தவிர வேற யாரும் நடிச்சிருந்தாலும் ஓடி இருக்காது. கார்த்தி நடிச்சதோடு தான் இந்த படம் நல்லா இருக்கு. யாருமே ரேட்டிங் சரியில்லை, எல்லாமே ரொம்ப டைல்யூட்டடா ரொம்ப சுமாராக தான் எழுதியிருக்காங்க. கார்த்தி மட்டும்தான் நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை, அதான் எம்ஜிஆர் கதை மாதிரி தான் எடுத்திருக்காங்க ஃபுல்லாகவே. ஒரு இதுக்காக போராடுற மாதிரி ஒரு அது சொல்லக்கூடாது. பட் ஆனால் நல்லா தான் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா பண்ணியிருக்கலாம்.
கொஞ்சம் ரொம்ப செகண்ட் ஹாஃப் வந்து அதுவும் ரொம்ப ஓவர் ஃபைட்டு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் ஃபைட்டு போகுது. அது மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வில்லன்லாம் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தா நல்லா ஓடும். ஸ்க்ரீன் பிளே சரியா பண்ணல. ஸ்க்ரீன் பிளே சரி, மியூசிக் கொஞ்சம் சுமார் நல்லா பண்ணியிருக்கலாம். மியூசிக் கொஞ்சம் சுமாராக இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பாட்டெல்லாம் கட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், பாட்டை கட் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கு, எம்ஜிஆர் மாதிரி பண்ணியிருக்கேன். ஆமாம் ஆமாம், இப்போ இருக்க ப்ராப்ளமுக்கு ஆப்போசிட்டாக ரீஇன்கனேஷன் ஆகிற மாதிரி காட்டு நல்லா. இல்ல கார்த்திக் நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சான்ஸே கிடையாது. எம்ஜிஆர் அப்படின்ற அந்த பல்ஸை பிடிச்சி அவரோட இந்த பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸை தாண்டி இன்டர்வல் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது. படத்தில் கார்த்திகோட நடிப்பு எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் படத்தில் சொல்ல வர மெசேஜ் வந்து ஒரு பழைய எம்ஜிஆர் புது எம்ஜிஆர். பழைய எம்ஜிஆர் வந்து அவர் போயிட்டார், ஆனால் அவருக்கான தேவை இருந்தது. ஆனால் இப்போ இந்த நாட்டில் ஒரு புது எம்ஜிஆர் வந்தால் நல்லா இருக்கும். அதை வந்து விஜய் வந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு சிம்போலிக்காக காட்டுற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் பட் எனக்கு தோன்றதை நான் சொல்லியிருக்கிறேன், அவ்வளோதான். இல்லை, நான் நல்ல காமெடி படமாக இருக்க வேண்டிய எதிர்பார்த்து வந்தேன். சூதுகவு மாதிரி நல்ல ஒரு நல்ல பிளாக் காமெடி படமாக இருக்க வேண்டிய எதிர்பார்த்து வந்தேன். ஆனால் அப்படி இல்லை, ஆனால் இது ஒரு மெசேஜாக இருக்குது. இந்த காலத்துக்கு ஒரு எங்களை காப்பாத்துற ஒருத்தர் தேவை, இந்த நாட்டு மக்களை காப்பாத்துற அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆமா ஆமா, அது 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 கார்த்திக் வந்து சூப்பரா பண்ணிருக்காரு. அது டபுள் ரோல் எல்லாம் பண்றதெல்லாம் நல்லா இருக்குது. அந்த கேரக்டர் வைஸ் மாறுறதெல்லாம் நல்லா இருக்குது. எம்ஜிஆர் நோமல் கார்த்திக் மாறுறதெல்லாம் நல்லா இருக்கு. இல்லப்பா, அதாவது இந்த பழைய சூழ்நிலை வந்து எம்ஜிஆர் இருக்கைக்குள்ள நாட்டு மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. அவரு அந்த தொடக்கத்திலே சொல்றாங்க, எம்ஜிஆர் வரலாறு சொல்லித்தான் இந்த படமே தொடங்குது. அதே மாதிரி அவர் இடையில செத்து போறதை காட்டுறாங்க. அதுக்கு பிறகு வந்து சில பிரச்சனைகள் வருது, ஊழல் அது எல்லாம் வருது. அதுக்கு பிறகு அந்த ஊழலை வந்து எம்ஜிஆர் கேரக்டர் போய் தான் அதை காப்பாத்துது. சோ இந்த காலத்திலேயும் ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆள் இருந்தா இந்த நாடு நல்லா இருக்குன்ற மாதிரி அந்த மெசேஜ் சொல்றாங்க.